அனைவருக்கும் வணக்கம். கிஷோராக்ஸில் இருந்து நான் உங்கள் கிஷோர். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, பெஹ்ரிங்கர் பிராண்டுடைய யுஃபோரியா UMC22ங்கிற ஆடியோ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரம்ஸ் ஆடியோவை லேப்டாப் இல்லது பிசி ஆடோசிட்டி சாஃப்ட்வேரில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோராக்ஸ்க்கு உங்களை ஆதரவை தாருங்க. இப்போ என் கையில் இருக்குது பாருங்க, இதுதான் யுஃபோரியா UMC22 பெஹ்ரிங்கர் பிராண்டுக்குள்ள ஆடியோ இன்டர்ஃபேஸ். பாருங்க, இது இருக்கா? இது என்னன்னா, நம்ம டைனாமிக் மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கான போர்ட். இதில் டைனாமிக் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா 6.35mm ஜாக் மூலமாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் டைனாமிக் மைக்கை. அது போக நீங்கள் கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இது கண்டென்சர் மைக்கை 6.5mm ஜாக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா SLR கேபிள் யூஸ் பண்ணி அது மூலமாகவும் உங்களுடைய கண்டென்சர் மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையானது, அதாவது இந்த வீடியோக்கு தேவையானது. நம்ம ட்ரம்ஸை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ஸில் ஃபோன்ஸ் அவுட்புட் இருக்கும். அந்த ஃபோன்ஸ் அவுட்புட்டில் ஒரு 3.5mm கேபிள் இருந்துச்சுன்னா அதை, அப்படி இல்லைன்னா 6.35mm கேபிள் இருந்ததுன்னா அதை கனெக்ட் பண்ணிவிட்டு, அதோடைய இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, அதில் 6.35mm ஜாக்கை இந்த INST2 இருக்கு பாருங்க, அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்கானது. நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம இப்போ மைக்கை கனெக்ட் பண்ண போகிறதுல ஃபோன்ஸ் அவுட்புட்டை இதில் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். INST2ங்கிற இந்த 6.35mm ஜாக் ஃபீமேல் இன்புட்குள்ளே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது ஓவராலாக என்னென்ன இருக்குங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக் யூஸ் பண்ணும்போது மைக்கோட வால்யூம்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதில் கிளிப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, எழுதியிருக்கும். அதில் என்னென்னா ரெட் கலர் லைட் எரியும். அதாவது வாய்ஸ் ஓவராக இருந்து வாய்ஸ் கிளிப் ஆச்சுன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நம்ம இதோட வால்யூமை கம்மி பண்ணிக்கலாம். இதே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும். இது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு. இதில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளோ வால்யூம் தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம். இது பாட்டு பாடுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த டைரக்ட் மானிட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டைனமிக் இல்லாட்டி கண்டென்சர் மைக்கில் நம்ம பாடும்போது அதோட ஆடியோவை இதில் ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணி, அதாவது 6.35mm உள்ள ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம பாடும்போதே நம்மளுடைய வாய்ஸை கேட்டுக்கலாம். இது சிங்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஓகேங்களா? அப்போது நம்ம மானிட்டரிங், அதாவது நம்ம பேசுகிறதையோ இல்லாட்டி நம்ம வாய்ஸ்க்கு நம்மளே கேட்கும் போது இதை யூஸ் பண்ணி அந்த மானிட்டரிங் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம். அதாவது அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம மானிட்டரிங் பண்ண வேண்டாம்னா இதை ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே இது பார்த்தோம்னா பேக் சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு USB போர்ட். இந்த USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த யுஃபோரியா இந்த பாக்ஸ்குள்ளேயே இதே மாதிரி USB இந்த USB இருக்குல்ல, இந்த மாதிரி USB Type A, அதாவது லேப்டாப்பில் இல்லாட்டி பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு Type A USB இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை பின்னாடி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேட்டரிலாம் கிடையாது. நம்ம லேப்டாப் பவரே எடுத்துக்கிட்டு இது ஒர்க் ஆகும். ஸோ பேட்டரி ப்ராப்ளம் இதில் கிடையாது. லேப்டாப் ஒர்க் ஆகும்போது இதில் பவர் கொடுத்து இதில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகிக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டென்சர் மைக்கை யூஸ் பண்ணலான்ட்டு. கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணும்போது வால்யூம் நல்லா பிக்கப் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு ஃபேண்டம் பவர் கொடுக்கணும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தா இதுலேயே ஃபேண்டம் பவர் இருக்குது, 48 volt காட்டுது. அதை ஆன் பண்ணிக்கலாம். அதாவது பாடுறவங்களுக்கு கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணும்போது மட்டும். அப்படி இல்லை, நீங்கள் டைனாமிக் மைக் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஆஃபில் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அது போக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரிங் பண்ணதுக்கு இல்லாட்டி லைவ்ல இது பண்ணதுக்காக வேண்டி என்னன்னா மானிட்டர் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுவாங்க அவுட்புட்டுக்கு. இதில் அவுட்புட் எடுத்து நம்மளுடைய மானிட்டர் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஆடியோ அவுட்புட்டை கேட்டுக்கலாம். ஸோ நம்ம ட்ரம்ஸ் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா, ட்ரம்ஸ் ஃபோன் அவுட்டில் ஒரு ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு இதை சைடை இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னில் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் டிரைவர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. எனக்கு ஆடோசிட்டியில் டிஃபால்ட்டாகவே அக்செப்ட் ஆயிடுச்சு. நான் Windows 11 OS யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச விதத்துல. நான் இப்போ இதை கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஆடாசிட்டியில் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுங்கிறதையும் அதோட அவுட்புட்டையும் நாம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இப்போ என்னுடைய ட்ரம்ஸ்ல வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ இன்டர்ஃபேஸ் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து வாசிச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டான அவுட்புட் ஆடியோவை வந்து நான் வந்து இந்த வீடியோவோட கண்டினியூட்டியில் அட்டாச் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில வந்து சாம்பிள்ஸை வந்து நான் அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோராவுக்கு உங்கள் ஆதரவை தாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல நம்ம ஆடாசிட்டி சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த பெய்ரிங்கர் யுஃபோரியால இருந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்களுடைய மைக் இன்புட் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்து மைக்ரோஃபோன், யூஎஸ்பி ஆடியோ கோடாக்ங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வாசிக்கக்கூடிய ட்ரம் சவுண்ட் வந்து ஆடாசிட்டியில் ரெக்கார்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்ஸ் போங்க. ட்ராக் போயிட்டு ஆட் நியூ போயிட்டு அதில் வந்து மோனோ ட்ராக் செலக்ட் பண்ணுங்க. இந்த இன்டர்ஃபேஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ட்ராக்ல தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுது. அதனால நான் மோனோ ட்ராக் நியூ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் இந்த ரெக்கார்டிங் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த சேனலில் வந்து மோனோங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்னுடைய ட்ரம்ஸை வாசிக்க போகிறேன். பாருங்கள், இந்த ட்ரம் சவுண்ட் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து ட்ரம்ஸ் அவுட்புட்டை கேட்காம ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதனால இஷ்டத்துக்கு தான் ட்ரம்ஸ் அவுட்புட் இருக்கும், பயந்துடாதீங்க. பார்த்தீங்களா, நான் ட்ரம்ஸ் எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் வாசிச்சது வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ட்ரம்ஸில் இருந்து ஆடியோவை ஆடாசிட்டி சாஃப்ட்வேரில் ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிற விதம். இதை வந்து நான் கேட்டு பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான். நீங்களும் உங்களுடைய எலக்ட்ரானிக் ட்ரம்ஸை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி உங்கள் ட்ரம்ஸ் பெர்ஃபார்மன்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஷார்ட்ஸாவோ செட்ஸாவோ ஏதாவது வச்சு என்ஜாய் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாருங்க.